இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன் 10 பிராக்டிக்கல் மற்றும் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டெப்ஸ். இவைகளை ஃபாலோ பண்ணி தான் நான் என் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணேன். நான் உறுதியாக சொல்றேன், இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க. சோ கான்ஃபிடென்ட் ஆகணும்னா கமெண்ட் பண்ணுங்க, எஸ் ஐ வாண்ட் டு பி கான்ஃபிடென்ட். சோ லெட்ஸ் பிகின். ஸ்டெப் நம்பர் 1, மைண்ட் செட் ரீசெட். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்க முதல் மற்றும் அடிப்படை ஸ்டெப் என்னன்னா மைண்ட் செட்டை ரீசெட் பண்ணுவது. ஏன்னா உங்க தலையில இருக்கும் எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை உருவாக்குது. அதாவது நீங்க தினமும் உங்களுக்குள்ளே சொல்றீங்கன்னா, என்னால முடியாது, என்கிட்ட நல்ல விஷயங்கள் இல்லை, நான் எப்படி ஆரம்பிப்பது, மக்கள் என்னை பார்த்து சிரிப்பாங்க, என் முகம் நல்லா இல்லை, நான் நல்லா தெரியல, இன்னும் பல நெகட்டிவ் விஷயங்கள். அப்போ உங்க பிரெயின் இதையெல்லாம் அக்செப்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அது நீங்க வீக்னு நம்ப ஆரம்பிக்கும். ஆனா நீங்க தினமும் சொல்றீங்கன்னா, நான் ஸ்ட்ராங், நான் கேப்பபிள், நான் எல்லாம் செய்ய முடியும். அப்போ உங்க பிரெயின் இதையும் அக்செப்ட் பண்ணும். அது உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கும், நீங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம் என்று. கான்ஃபிடன்ஸ் வெளியிலிருந்து வராது, அது உங்க உள்ளிருந்து வரும். அது உங்க திங்கிங்ல இருந்து வரும். இந்த உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட், மற்றொன்று growth மைண்ட் செட். ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் உள்ளவர்கள் சொல்வாங்க, என்னால முடியாது, நான் இப்படிதான். ஆனா growth மைண்ட் செட் உள்ளவர்கள் சொல்வாங்க, நான் கற்றுக்கொள்வேன், நான் முயற்சி செய்வேன். அதனால இன்று முதல் உங்க மைண்ட் செட்டை ரீசெட் பண்ணுங்க. ஒவ்வொரு காலையும் எழுந்ததும் மிரர் டாக் பண்ணுங்க. I am powerful, I am capable, I am enough for me, I can handle anything. முதல்ல இந்த வார்த்தைகள் பொய்யா தோன்றும். ஆனா தினமும் இதை செய்தா உங்க பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணும். கான்ஃபிடன்ஸ் உருவாகாது, அது பில்ட் ஆகும். அதனால உங்களை பற்றி ஒருபோதும் நெகட்டிவா பேசாதீங்க. உங்களை மற்றவர்களுடன் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை மதிக்கவும் எப்போதும் பாசிட்டிவாக இருங்க. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் பாடியில தொடங்காது, அது மைண்ட்ல தொடங்கும். ஸ்டெப் நம்பர் 2, பிரேக் யோர் கம்ஃபர்ட். நமக்கு எப்போதும் 2 சாய்ஸ் இருக்கும். ஒரு சேஃபான இடம், அங்க எல்லாம் கம்ஃபர்டபிள், ஆனா அங்கதான் நம்ம கனவுகள் சாகுது. மற்றொன்று ரிஸ்க் எடுப்பது, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வருவது. நீங்க கம்ஃபர்ட்ல இருந்தா நீங்க ஒருபோதும் கான்ஃபிடென்ட்டா ஆக மாட்டீங்க. கம்ஃபர்ட் ஜோன் ஒரு ட்ராப். அது உங்களுக்கு டெம்பரரி பீஸ் தரும், ஆனா லைஃப்ல ரிக்ரெட் மட்டும்தான் தரும். ஒவ்வொரு முறை நீங்க சொல்றீங்க, நாளைக்கு பண்ணலாம், இன்று மனசில்ல, அப்போ கம்ஃபர்ட் ஜெயிக்கும், நீங்க தோற்றுடுவீங்க. நீங்க அந்த வேலையை இப்பவே பண்ணீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். அதனால இன்று முதல் தினமும் உங்களுக்கு பயமா இருக்கும் வேலையை செய்ய ஆரம்பிங்க. நீங்க எதை அவாய்ட் பண்றீங்களோ அதை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு மக்களுடன் பேச பயமா இருந்தா மிரர் டாக் பண்ணுங்க. உங்களோட கண்களில் பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உடன் பேச ஆரம்பிங்க. டீச்சர் கிட்ட கேள்வி கேளுங்க. நீங்க நீண்ட நாட்களா தள்ளி வைக்கிற வேலைய ஆரம்பிங்க. ரிமெம்பர், கம்ஃபர்ட் ஜோன்ல சேஃப் மக்கள் கிடைக்கும், ஆனா ஹிஸ்டரியில பிரேவ் மக்கள் தான் எழுதப்படுவாங்க. அதனால உங்க ஸ்டோரியை நீங்களே எழுதுங்க. ஸ்டெப் நம்பர் 3, இம்ப்ரூவ் பாடி லாங்குவேஜ். உங்க பாடி உங்க வாய்ஸ்க்கு முன்னாடியே பேசும். கான்ஃபிடன்ஸ் உங்க திங்கிங்ல மட்டும் இல்ல, அது உங்க பாடி லாங்குவேஜ்லயும் தெரியும். நீங்க எப்படி நிக்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, எப்படி உட்கார்றீங்க, அது நீங்க உள்ளிருந்து எவ்வளவு கான்ஃபிடென்ட்னு காட்டும். ஹார்வர்ட் ரீசர்ச் படி கான்ஃபிடன்ஸ் பெர்செப்ஷன்ல 55% பாடி லாங்குவேஜ்ல இருந்து தான் வரும். பாடி லாங்குவேஜ் ஒரு ஸ்கில், அதை கற்றுக்கொள்ளலாம். நீங்க கான்ஃபிடென்ட்டாகவும் தெரியணும்னா பாடி லாங்குவேஜ் மேல வேலை செய்யணும். நீங்க குனிஞ்சு நடந்தா, கண்களை கீழே வைத்தா உங்க பிரெயின் நீங்க வீக்னு நினைக்கும். ஆனா நீங்க ஸ்ட்ரெயிட்டா நின்னு, ஷோல்டர்ஸ் ஸ்ட்ரெயிட், கண்களை உயர்த்தி பேசுனீங்கன்னா பிரெயின் உடனே சிக்னல் கொடுக்கும், ஐ ஆம் ஸ்ட்ராங். இதையே பவர் பாஸ்டர்னு சொல்றாங்க. பாடி லாங்குவேஜ் மற்றவர்களுக்கு மட்டும் இல்ல, அது உங்களுக்கும் நினைவூட்டும் நீங்க யார் ஆக முடியும் என்று. ஸ்டெப் நம்பர் 4, லுக்ஸ் அண்ட் க்ரூமிங். மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரெஸ் பண்ணாதீங்க, உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரெஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது, ஹேர் ஸ்டைல் செட் பண்ணும்போது உள்ளே ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் ஃபீலிங் வரும். உங்க எனர்ஜில கான்ஃபிடன்ஸ் இருக்கும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். பீப்பிள் யூசுவலி சொல்வாங்க, கான்ஃபிடன்ஸ் உள்ளிருந்து வரும், ட்ரெஸ்ல என்ன இருக்குது. ஆனா நான் இத பிராக்டிகலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். உங்க லுக்ஸ் கூட உங்களை கான்ஃபிடென்ட்டா ஆக்கலாம். நீங்க மெஸ்ஸியா இருந்தா உங்க மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கும். ஆனா நீட், ஃப்ரெஷ், க்ரூம்டா இருந்தா உங்க மைண்ட் உங்களை பவர்ஃபுல்னு நினைக்கும். இதுக்கு எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ் தேவையில்லை, குறைந்த பட்ஜெட்லயும் ஸ்டைலிஷா ஆகலாம். ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுங்க, அயர்ன்ட் க்ளோத்ஸ் அணியுங்க, கிளீன் ஷூஸ், ஃப்ரெஷ் பிரெத், மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸ், ஜென்யூன் ஸ்மைல். இது எல்லாம் உங்க பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணும். செல்ஃப் கேர் லக்ஸரி இல்ல, அது செல்ஃப் கான்ஃபிடன்ஸின் ஃபவுண்டேஷன். அதனால இன்று முதல் க்ரூமாக இருங்கள். ப்ரவுட் பாஸ்டர் வைத்துக் கொள்ளுங்கள், முகத்தில் ஜென்யூன் ஸ்மைல் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா when you look good, you feel good. When you feel good, you perform great. ஸ்டெப் நம்பர் 4, லுக்ஸ் அண்ட் க்ரூமிங். மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரெஸ் பண்ணாதீங்க, உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரெஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது, ஹேர் ஸ்டைல் செட் பண்ணும்போது உள்ளே ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் ஃபீலிங் வரும்.
உங்க எனர்ஜில கான்ஃபிடன்ஸ் இருக்கும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். பீப்பிள் யூசுவலி சொல்வாங்க கான்ஃபிடன்ஸ் உள்ளிருந்து வரும், ட்ரெஸ்ல என்ன இருக்குது. ஆனா நான் இத பிராக்டிகலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். உங்க லுக்ஸ் கூட உங்களை கான்ஃபிடென்ட்டா ஆக்கலாம். நீங்க மெஸ்ஸியா இருந்தா உங்க மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கும். ஆனா நீட், ஃப்ரெஷ், க்ரூம்டா இருந்தா உங்க மைண்ட் உங்களை பவர்ஃபுல்னு நினைக்கும். இதுக்கு எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ் தேவையில்லை. குறைந்த பட்ஜெட்லயும் ஸ்டைலிஷா ஆகலாம். ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுங்க, அயர்ன்ட் க்ளோத்ஸ் அணியுங்க, கிளீன் ஷூஸ், ஃப்ரெஷ் பிரெத், மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸ், ஜென்யூன் ஸ்மைல். இது எல்லாம் உங்க பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணும். செல்ஃப் கேர் லக்ஸரி இல்ல, அது செல்ஃப் கான்ஃபிடன்ஸின் ஃபவுண்டேஷன். அதனால இன்று முதல் க்ரூமாக இருங்கள். ப்ரவுட் பாஸ்டர் வைத்துக் கொள்ளுங்கள், முகத்தில் ஜென்யூன் ஸ்மைல் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா when you look good, you feel good. When you feel good, you perform great. Step number 5. Don't compare yourself. நீங்க உங்களை மற்றவர்களுடன் கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க உங்களை இன்சல்ட் பண்றீங்க. அதை தெரிந்திருந்தாலும் நாம அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். நாம காலையில் எழுந்ததும் மொபைல் எடுத்து பார்ப்போம். சோஷியல் மீடியால மற்றவர்களின் பெர்ஃபெக்ட் லைஃபை பார்த்து நம்ம வாழ்க்கையை குறை சொல்ல ஆரம்பிப்போம். நாம நம்ம ட்ராக்கை விட்டுட்டு அவர்களோட ட்ராக்ல ஓட ஆரம்பிப்போம். கம்பேரிசன் கான்ஃபிடன்ஸின் பெரிய எனிமி. அது உங்க யூனிக்னஸை அழிக்கும். ஆனா நீங்க உங்களோடையே கம்பீட் பண்ணீங்கன்னா நீங்க உங்க பெஸ்ட் வெர்ஷனாக மாறுவீங்க. யாரும் பெர்ஃபெக்ட் இல்ல. நீங்க யாரையாவது பீட் பண்ணினாலும் உங்களை விட இன்னும் பெட்டர் ஒருவர் இருப்பார். அதனால கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை உங்களோடையே கம்பேர் பண்ணுங்க. உங்க இன்று நேற்றை விட பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெய்லி ரீடிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, நியூ ஸ்கில் கற்றுக்கொள்ளுங்க. இந்த ஸ்மால் வின்ஸ் உங்களுக்கு நியூ கான்ஃபிடன்ஸ் தரும். கான்ஃபிடென்ட் மக்கள் காப்பி பண்ண மாட்டாங்க. அவர்கள் தங்கள் ஸ்டோரியை தாங்களே எழுதுவார்கள். உங்களைப் போல யாரும் இல்லை. அதுதான் உங்க சூப்பர் பவர். ஸ்டெப் நம்பர் 6. ஃபேஸ் யோர் ஃபியர். ஃபியர் எல்லாருக்கும் இருக்கும். யாரோ அதனால் பயப்படுவாங்க, யாரோ அதனால் தோல்வி அடைவாங்க. ஆனா சிலர் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்க ஃபியரை அவாய்ட் பண்ணினா அது பெருசாகும், ஆனா ஃபேஸ் பண்ணினா அது குறையும். ஃபியருக்கு 2 அர்த்தம். forget everything and run, face everything and rise. நான் இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். மக்களுடன் பேச பயமா இருந்தது. ஆனா ஸ்லோலி மிரர் பிராக்டிஸ் பண்ணேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸுடன் பேச ஆரம்பிச்சேன். தனியா ஷாப்பிங் போனேன். அதுக்கப்புறம் என் ஃபியர் குறைய ஆரம்பிச்சது. ஸ்கூல் டைம்ல நான் யாருடனும் பேச முடியாது. என் ஃபீலிங்ஸை யாரிடமும் ஷேர் பண்ண முடியாது. ஆனா இப்போ அது இல்ல. நான் என் ஃபியரை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணிட்டேன். உங்க ஃபியர் ஒரு இல்யூஷன் தான். அது உங்க மைண்ட்ல தான் இருக்கு. அதனால ஃபியர் வந்தா ஓடாதீங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க. அப்போ நீங்க இன்னும் கான்ஃபிடென்ட் ஆவீங்க. ஸ்டெப் நம்பர் 7. know your strength. உங்க ஸ்ட்ரெங்த் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க யுனிக் ஸ்கில் என்ன? உங்க பேஷன் என்ன? நாம் எப்போதும் நம்ம வீக்னஸ்ல தான் கவனம் செலுத்துவோம். ஆனா கான்ஃபிடன்ஸ் ஆரம்பிக்கிறது நீங்க உங்க ஸ்ட்ரெங்த்தை கண்டுபிடிக்கும் போது. அதனால உங்க ஸ்ட்ரெங்த்தை கண்டுபிடிங்க, அதை டெய்லி இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 8. டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ். பெரிய கோல்ஸ் பயமா இருக்கும், ஆனா ஸ்மால் ஸ்டெப்ஸ் உங்களை முன்னேற்றும். கான்ஃபிடன்ஸ் ப்ராக்ரஸ்ல இருந்து வரும், ப்ராக்ரஸ் ஸ்மால் ஸ்டெப்ஸ்ல இருந்து வரும். ட்ரீம் பிக், ஆக்ட் ஸ்மால். ஸ்மால் ஆக்ஷன்ஸ் பிக் டெஸ்டினியை உருவாக்கும். ஸ்டெப் நம்பர் 9. பி வித் பாசிட்டிவ் பீப்புள். நீங்க நல்ல விஷயங்கள் பார்த்தா, நல்ல விஷயங்கள் கேட்டா நல்லா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எனர்ஜி கண்டேஜியஸ். நீங்க நெகட்டிவ் பீப்புளுடன் இருந்தா நீங்களும் நெகட்டிவ் ஆகிடுவீங்க. பாசிட்டிவ் பீப்புளுடன் இருந்தா நீங்களும் பாசிட்டிவ் ஆகிடுவீங்க. ஸ்டெப் நம்பர் 10. லவ் யோர் செல்ஃப். செல்ஃப் லவ் செல்ஃபிஷ் இல்ல, அது கான்ஃபிடன்ஸின் ஃபவுண்டேஷன். உங்களை அக்செப்ட் பண்ணுங்க, உங்களை லவ் பண்ணுங்க. நீங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உலகமும் உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் என்னை நேசிக்கிறேன், நான் வேல்யூபிள். உங்களை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களை செய்யுங்கள். கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணும்போது ஹாப்பினஸ் கிடைக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்தது என்று கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒரு கமெண்ட் எனக்கு மோட்டிவேஷன் தரும். வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட், ஸ்டே ஹாப்பி.